கார்டியக் அரெஸ்ட் வேற இல்ல அதாவது என்னன்னா ஹார்ட் அட்டாக் வேற கார்டியக் அரெஸ்ட் வேற வேற சின்ன மைனர் டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னா ஹார்ட் அட்டாக் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா யூசுவலா வந்து ஹார்ட்டுக்கு போற பிளட் சர்க்குலேஷன் வந்து ஏதாவது அடைப்பு ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக்ன்றது வருது. ஹார்ட் அட்டாக்ல யூஸ்வலாக கொஞ்சம் ஓல்டேஜ் பீப்புளுக்கு அன்ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு தான் மோஸ்ட்லி ஹார்ட் அட்டாக் வரும். ஹார்ட் அட்டாக் வரும்போது சிம்டம்ஸ் முன்னாடியே தெரியும். என்னென்னா கொஞ்சம் நேரம் நெஞ்சு வலி, அதாவது கொஞ்சம் படபடப்பாக இருக்கிறது, ஷோல்டர் பெயின், மூச்சு வாங்குறது, டயர்ட்னஸ்ஸு, இதெல்லாம் வந்து ஹார்ட் அட்டாக் அறிகுறி. ஜிம்முக்கு வர்றவங்க மோஸ்ட்லி ஃபிட்டாக தான் இருப்பாங்க. நல்லா இருக்காரு, அவர் ஃபிட்டாக இருக்கார், ஆள் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காரு, சடனாக ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. இது வந்து கார்டியக் அரெஸ்ட்டுங்கிறது ஹார்ட்டு சடனாக ஸ்டாப் ஆகிறது தான் கார்டியக் அரெஸ்ட். ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது வந்து ஹார்ட்டுக்கு போகிற பிளட் சப்ளையில் அடைப்பு ஏற்பட்டு ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு கட்டத்தில் வந்து ரத்தம் வந்து ஃபுல்லாக ஒரு 80% பிளாக் ஆகிடுச்சுன்னா அப்போ பெயின் வரும். இப்போ ஹார்ட் அட்டாக்ல இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த 40 வயசுக்கு மேலே அன்ஹெல்த்தியாக இல்லை ஒபேஸாக இருக்கவங்க வயசானவங்களுக்கு வர்றது வந்து ஹார்ட் அட்டாக். இப்போ ஜிம்மில் வந்து நல்லா ஃபிட்டாக இருப்பார், 25 வயசு, பயங்கர ஆக்டிவாக இருப்பார், சடனாக கார்டியக் அரெஸ்ட் வரும். கார்டியக் அரெஸ்ட்டுங்கிறது இதயம் வந்து டக்குன்னு நின்றும், நல்லா துடிச்சிக்கிட்டு இருக்கும், டக்குன்னு நின்றும். அதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது. சார் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு, இல்லை ஒரு அக்யூட்டான ஒரு வேகல் அட்டாக் மாதிரி, நீங்கள் நல்லா ஹெவியாக ஜிம்மில் ஒர்க் அவுட் போட்டு ஹெவியாக வெயிட் பண்ணுறீங்க, தண்ணி எதுவும் குடிக்கல, நைட்டு தூங்காமல் வந்து பண்ணுறீங்க, சடனாக நின்றும். அவருக்கு வந்து பிளட் வெசல்ஸ்லாம் நல்லாயிருக்கும் ஹார்ட்டில். ஸோ கார்டியக் அரெஸ்ட்டுங்கிறது வந்து உள்ள வால்வில் பிரச்சனை இருக்கலாம், ஏதாவது ஒரு பிரச்சனையினால டக்குன்னு ஹார்ட் நின்றுச்சுன்னா அது கார்டியக் அரெஸ்ட்டு. இப்போ இதில் பிரச்சனை என்னென்னா, நம்ம பிளட் சப்ளை ஹார்ட்டு வந்து ஸ்டாப் ஆகி 3 நிமிஷத்துக்குள்ளே அந்த மறுபடியும் துடிக்க ஆரம்பிக்கலைன்னா பிரெயினுக்கு போகிற இது வந்து பிளட் சப்ளை கட் ஆகிடுச்சுன்னா 3 நிமிஷத்தில் கோமா போயிடுவாங்க. அதுக்கு பிறகு அவரை காப்பாற்றி உயிர் பிழைக்க வச்சாலும் லைஃப் லாங் அவர் பிரெயின் ஃபங்க்ஷன் இருக்காது. அதுதான் பிரெயின் டெட்டு, ஆர்கன் டொனேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது வந்து பிரெயினுக்கு வந்து 3 நிமிஷத்துக்குள்ளே பிளட் சப்ளையை வந்து திரும்ப கொடுக்கணும். ஸோ ஜிம்மில் வர்றவங்க யங் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறத விட கார்டியக் அரெஸ்ட்ன்றவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கார்டியக் அரெஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு சார் சொன்ன மாதிரி சிபிஆர் கொடுத்தோம்னா 60% காப்பாற்றலாம். இப்போ ஹார்ட் அட்டாக்ல வர்ற இது உங்களுக்கு வந்து சிபிஆர் கொடுக்கறத விட இந்த மாதிரி ஜிம்மில் ஆக்டிவாக இருக்கிறவங்களுக்கு சிபிஆர் கொடுக்கும்போது சர்வைவல் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த சின்ன டிஃப்ரென்ஸ்னு வச்சுங்களேன், இந்த ஹார்ட் அட்டாக்கும் கார்டியக் அரெஸ்ட்டுக்கும்.